ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மருத்துவ குணமுள்ள தூதுவளை தோசை தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமலை விரட்டக்கூடிய தூதுவளை தோசை தாங்க செய்ய போகிறோம். தேவையான பொருள் ஃப்ரெஷ்ஷாக தூதுவளை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, காஞ்ச மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டுகள், 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கணும்ல அவசியம் இல்லைங்க, ஓரளவு வதங்கினா போதும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, இஞ்சி தூண்டு போட்டுக்கலாம், பூண்டு பல்லு போட்டுக்கலாம், இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த தூதுவளை இலையவும் போட்டுக்கலாங்க. போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சாச்சுங்க. இதை நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை கல்ல எண்ணெய் தடவிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வேகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை 2 பக்கமும் வந்துருச்சுங்க. சூப்பரான தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம சளி இருமலை சட்டுன்னு விரட்டிடுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.